வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்த நடந்தையும் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்த நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு கொடுத்தோம் 25,897 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் அப்சைடு போக வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயம் செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் எடுத்துச்சுன்னா சைட்வேஸாக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்க ஒழிஞ்சு, ஆனால் மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்து செகண்ட் சப்போர்ட்டு வரல. ஆனால் ஃபஸ்ட் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸில் இந்த 600 தாண்டினா தான் பெரிய மூவ்மெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி மார்க்கெட் முடிய போகிறப்ப இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா விக்கு தான் இருக்கும். நான் வைக்கிறேன் பாருங்கள், 15 மினிட்ஸில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அந்த விக்கு மட்டும்தான் கொண்டு போய்ட்டு அதை ரீச் ஆகிட்டு திருப்பி ஆகிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த ஹையை தாண்டினா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். செட்டப்பில் முடிஞ்சிருக்கு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணி போக வாய்ப்பு அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி எல்லா ஜோன் அந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 10:30 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்குமே இந்த 1.5 மணி நேரம் சைட்வேஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சு தான். இது வந்து பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஒரே விக்கு மட்டும் அந்த ஃபினிப்டியில் போணுச்சு. அதனால் இந்த விக்கு வச்சுட்டு அதில் கீழே விழுந்துருச்சு மார்க்கெட். சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இது ரிவர்சல் கேண்டில் கிட்டத்தட்ட ஷூட்டிங் ஸ்டார் தான் போட்டுருக்காங்க. இந்த இடத்துல இது போடக்கூடாத கேண்டில். எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல போய் போட்டால் ட்ரெண்ட் லைனில் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் போய்ட்டு ரிவர்சல் கேண்டில் போடும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி டேவோட லோவை பிரேக் பண்ணால் டே கேண்டில் செட்டப் படி மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்பாக தான் இந்த மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே ஹையில் அதாவது அந்த 36,000க்கு மேலே முடிச்சிருந்தாலும் நிச்சயம் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு வந்திருக்கும். ஆனால் முடிச்சிருக்கிறது வந்து தப்பாக முடிச்சிருக்காங்க. அதனால் இறங்கத்தான வாய்ப்பு தான் அதிகம் டே கேண்டில் படி. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா 26,011 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்றைக்கி போனால் ஹை. அதுக்கடுத்து 26,100, அடுத்து 26,200 ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம். அதுபோல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்க 25,866 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 25,847 கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் அடுத்த சப்போர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 25,629. அது பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 25,487. சரி ஓகே, அது என்னமே நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு எல்லோ ஜோன் ஒன்று போட்டுறேன் கீழே. இந்த எல்லோ ஜோனுக்கு தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான இடம். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் கண் முடித்தனா பார்க்கலாம். அதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்த தாண்டி கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லாங்காக இருக்கணும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போட்டிருக்கேன். இது பிரேக் பண்ணாலே கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஹை, அதாவது பண்ண ஹை 26,011 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது மார்க்கெட். நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு கேப் அப் கொடுக்கணும். இது போய் போதெல்லாம் போகாது. கேப் அப் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்கே ஏறினாலும் இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா கீழே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து எப்படின்னா இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது வீக்கு. எப்படி இருந்தாலும் மார்க்கெட்டை பார்த்து ஒரு கேப் அப் இருந்தால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இதில் திரும்ப பண்ணி டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்ம கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் லோவை பிரேக் பண்ணல. அது இன்சைடு கேண்டில் தான் இருக்காங்க. இன்சைடுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஹை பிரேக் ஆகிருக்கு. ஆனால் நேற்றோட லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வீக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் நேற்றோட லோ வரைக்கும். இது டே கேண்ட் செட்டப் படி. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை 54,247 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 54,500 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகரில் போட்டு அடுத்து 55,600 போட்டிருக்கோம். அதுபோல் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 53,868 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அடுத்து 53,741 செகண்ட் சப்போர்ட். ரெண்டுமே நியரஸ்ட்டாக இருக்கும். அது எல்லா ஜோனில் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 53,353. அதுக்கடுத்து 52,847. சரி ஓகே, அது என்ன மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அது எல்லா ஜோன் தான் இன்றைக்கும்.
இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போனால் நிஃப்டி ஸ்டேட்டில் தான் இருக்குது கிட்டத்தட்ட. அதே சமயத்தில் ஒரு கேப் அப் இருந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி கேப் அப் இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா கேப் அப் இருந்தால் அது வேறு, கேப் அப் இல்லாத பட்சத்தில் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே ஹையை தொட்டுட்டு மார்க்கெட் இந்த இடத்துல எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து பிரேக் மேலே போயிடுச்சுன்னா போயிடும். அப்படி போக முடியலன்னா நம்ம அடுத்தது பெரிய ஃபால் இதை கூட எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா ஆப் சைடு போகும். கேப் அப் இருந்தால் இந்த பேட்டர்ன் வரும், கேப் அப் இல்லைன்னா நமக்கு இந்த பேட்டர்ன் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.